வணக்கம். நீங்க இப்போ வண்டியில போயிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு முக்கியமான டாபிக்கோட தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். ஆமா. குறிப்பா நீங்க பங்குச்சந்தையில ஏற்கனவே முதலீடு செய்றவரா இருக்கலாம், இல்ல மார்க்கெட் நிலவரங்கள ரெகுலரா ஃபாலோ பண்றவரா இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியல் வந்து தி சைக்காலஜி அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், அதாவது சந்தை போக்குகளின் உளவியலும் இயக்கவியலும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கட்டுரை. ம். ரொம்ப டீப்பான ஒரு சோர்ஸ் இது. ஆமா. இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது வெறும் பிஇ ரேஷியோ, பேலன்ஸ் ஷீட், சார்ட் பேட்டர்ன் இதெல்லாம் தாண்டி எப்படி முழுசா மனித உணர்ச்சிகளால இயங்குது அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறது தான். எக்ஸாக்ட்லி. மார்க்கெட்ல ட்ரெண்ட்ஸ் பத்தி நாம பேசும்போது, நெறைய பேர் நெனைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர். எனக்கு இந்த டே டு டே மார்க்கெட் ஏறுறது, இறங்குறது பத்தி எல்லாம் பெரிய கவலை இல்ல, அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு பொதுவான மைண்ட் செட் தானே? ஆமா, பொதுவான மைண்ட் செட் தான். ஆனா இந்த சோர்ஸ்ல ரொம்ப ஆழமா என்ன ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா, நீங்க எவ்ளோ பெரிய லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இந்த ட்ரெண்ட்ஸோட மெக்கானிக்ஸ புரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க். அது ஏன் அவ்ளோ பெரிய ரிஸ்க்னு சொல்றாங்க? ஏன்னா, உங்க போர்ட்ஃபோலியோவ நீங்க ரீபேலன்ஸ் பண்றதுக்கும், ஒரு பங்க எப்ப வாங்குறது, எப்ப விக்கிறதுன்னு முடிவு பண்றதுக்கும் இது ரொம்ப அவசியம். ஒரு தப்பான நேரத்துல என்ட்ரி குடுத்தீங்கன்னா, பல வருஷ லாபத்த நீங்க இழக்க நேரிடும். புரியுது. இப்ப நாம எல்லாருக்கும் பொதுவா புல் மார்க்கெட் பத்தியும், பியர் மார்க்கெட் பத்தியும் நல்லாவே தெரியும். சந்தை தொடர்ந்து மேல போனா அது ஏறுமுகம், தொடர்ந்து கீழ வந்தா அது இறங்குமுகம், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துனா அது ரேஞ்ச் பவுண்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். கரெக்ட். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கட்டுரையில இயக்கவியல், அதாவது மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் உருவாகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன? நம்ம எல்லாரும் நம்மள ரொம்ப லாஜிக்கலான முதலீட்டாளர்கள் தான் நினைச்சுக்கிறோம். ம். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து தான் நாம பணத்தை போடுவோம்னு நம்புறோம். ஆனா ரியாலிட்டியில அப்படி நடக்கிறது இல்லையே. ஏன்? ஏன்னா, நீங்க சொன்ன அந்த லாஜிக், அந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாமே பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. நிஜத்துல மார்க்கெட்ட டிரைவ் பண்றது 2 விஷயங்கள் தான். பயம், அப்புறம் பேராசை. ஃபியர் அண்ட் கிரீட். ஆமா. நீங்க எவ்வளவுதான் லாஜிக்கலா ஒரு முடிவு எடுத்தாலும், மார்க்கெட்ல ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் ஆகும்போது, உங்க மூளையில இருக்கிற காக்னிட்டிவ் பயஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட இந்த சோர்ஸ்ல மென்ஷன் பண்றாங்க. அதாவது, நீங்க 10,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட, அதே 10,000 ரூபாயை இழக்கும் போது ஏற்படுற வலி 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஓஹோ, அந்த வலிதான் பியர் மார்க்கெட்ல எல்லாரையும் பேனிக் ஆகி விக்க வைக்குது. எக்ஸாக்ட்லி. அந்த பயம் வந்து லாஜிக்க முழுசா மறைச்சிடும். ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கு. மார்க்கெட் கீழ போகும்போது நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற, பல வருஷமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ப்ளூ சிப் கம்பெனிகளோட பங்குகளும் சேர்ந்தே சரிவத பாக்குறோம். ஆமா. அந்த கம்பெனியோட பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. லாபம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் அதோட விலை சல்லுன்னு கீழே இறங்கும். லாஜிக்கலா பார்த்தா அந்த மாதிரி டைம்ல அந்த பங்கை எல்லாரும் வாங்கணும். ஆனா விக்கிறாங்க. இதுக்கு காரணம் வெறும் பயம் மட்டும்தானே? வெறும் பயம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கு. மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும்போது முதல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பயந்து போய் விற்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வருவாங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். ஓ, அந்த அல்காரிதம்ஸ். ஆமா, அதேதான். ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கீழே போனதும் கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்கா பல லட்சம் பங்குகளை விற்க ஆரம்பிக்கும். இதனால மார்க்கெட் இன்னும் வேகமா சரியும். இத பாக்குற மத்தவங்க இன்னும் பேனிக் ஆவாங்க. அப்போ இது ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி சுழல ஆரம்பிச்சிடும். கரெக்ட். இங்க லாஜிக் வேலை செய்யாது. ஏன்னா சிஸ்டமே அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, பயம் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா பேராசை, அதாவது கிரீட், சந்தை உச்சத்தை நோக்கி போகும்போது எல்லாரும் பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நான் தொட்டதெல்லாம் பொன்னாகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். ம். ஆனா இந்த சோர்ஸ்ல அந்த பேராசையோட உச்சகட்டத்தை பத்தி ஒரு ஸ்ட்ராங்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு குமிழி, அதாவது பபிள் ஃபார்ம் ஆகிறத பத்தி. அதை கொஞ்சம் பிராக்டிக்கலா நீங்க எப்படி பாக்குறீங்க? பேராசைங்கிறது மார்க்கெட் புது உச்சத்தை, அதாவது ஆல் டைம் ஹைய தொடும்போது வரக்கூடிய ஒரு குருடுத்தனமான நம்பிக்கை. இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் பயஸ் உள்ள வருது. கன்ஃபர்மேஷன் பயாஸ்னா நமக்கு பிடிச்ச நியூஸை மட்டும் நம்புறதா? சரியா சொன்னீங்க.
ஒரு கம்பெனியோட பண்புகளை அதோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். பி ரேஷியோ 100 200ன்னு போயிருக்கும். லாஜிக்கலா அது ரொம்ப ஓவர் வேல்யூடு. ம், யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது ரொம்ப ரிஸ்க், மார்க்கெட் விழப்போகுதுன்னு சொன்னா அந்த நியூஸை இன்வெஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவாங்க. தங்களுக்கு சாதகமான செய்திகளை மட்டும் தேடி கேடி படிப்பாங்க. ம். இந்த முறை மார்க்கெட் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இனிமே கீழேயே போகாது அப்படிங்கிற ஒரு மாயை உருவாகும் இல்லையா? ஆமா, திஸ் டைம் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ரொம்ப ஆபத்தான ஒரு வாக்கியம். இது கேட்கறதுக்கு .com பபிள் டைம்ல நடந்த மாதிரியே இருக்கு. எந்த இன்டர்நெட் கம்பெனியும் அப்போ லாபமே சம்பாதிக்கல. ஆனா கம்பெனி பேர்ல .comனு இருந்தாலே மக்கள் பணத்தை கண்மூடித்தனமா கொட்டினாங்க. கம்ப்ளீட் எமோஷனல் டிரைவ் அது. ஆனா பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இன்வெஸ்டர். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஏஐ கம்பெனி ஸ்டாக் வாங்கி 3 மாசத்துல 200% லாபம் பார்த்துக்காருன்னு வச்சுப்போம். ம், அந்த டைம்ல நீங்க மட்டும் இல்ல, நான் லாஜிக்கலா தான் இருப்பேன், ஃபண்டமெண்டல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃபோமோ, நம்மள உள்ள இழுத்துடுமே. இதை எப்படி ஒரு முதலீட்டாளர் சமாளிக்க முடியும்? அது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். பிராக்டிக்கலா அந்த ஃபோமோவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் மார்க்கெட் சைக்கிள்ஸ் பத்தின நாலேஜ் ரொம்ப முக்கியம்னு இந்த கட்டுரை அழுத்தமா சொல்லுது. அந்த 7 கட்டங்களை பத்தி சொல்றீங்களா? ஆமா, சந்தையோட சுழற்சிய அவங்க 7 உணர்ச்சிகரமான கட்டங்களா பிரிக்கிறாங்க. இத நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு முதலீட்டாளரோட பயணமா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் நாம எந்த இடத்துல அந்த ஃபோமோல மாட்டிப்போம்னு. சரி, அந்த 7 கட்டங்களை ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தோடவே அப்ரோச் பண்ணலாம். ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். முதல் கட்டம் நம்பிக்கை, அதாவது ஆப்டிமிசம் அப்படின்னு சோர்ஸ்ல சொல்றாங்க. மார்க்கெட் மெல்லமா மேல ஏற ஆரம்பிக்குது. இந்த டைம்ல யாருக்கும் பெரிய லெவல்ல எந்த கவனமும் இருக்காது, கரெக்டா? ஆமா, இந்த ஆப்டிமிசம் ஸ்டேஜ்ல தான் ஸ்மார்ட் மணி, அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப அமைதியா உள்ள வருவாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணி குறைஞ்ச விலையில பங்குகளை வாங்குவாங்க. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகும். ஓகே. இதுக்கடுத்து வர்ற 2வது கட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதுதான் உற்சாகம், எக்ஸைட்மெண்ட். மார்க்கெட் தொடர்ந்து ஏறுறத பார்த்து நியூஸ் சேனல்ஸ்ல பேச ஆரம்பிப்பாங்க. சோஷியல் மீடியாவுல அது ட்ரெண்ட் ஆகும். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது சாதாரண மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் நான் முன்னாடி சொன்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் லாபம் பார்க்கறது நடக்கும். எல்லாரும் அவங்க போர்ட்ஃபோலியோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க. ஆமா, இத பார்க்குற நமக்கு ஒரு கட்டத்துல பொறுமை எழுந்து பணத்தை தூக்கிட்டு உள்ள போவோம். அதுதான் 3வது கட்டம். சரியா சொன்னீங்க. அதுதான் 3வது கட்டம். பரவசம் அல்லது யூஃபோரியா. இதுதான் ஒரு மார்க்கெட் சைக்கிள்லயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். ஏன் அவ்வளோ ஆபத்துன்னு சொல்றீங்க? ஏன்னா இங்க லாஜிக் முழுசா செத்து போயிடும். கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க கடன் எவ்வளோ இருக்கு, எதுவுமே முக்கியம் கிடையாது. நேத்து வாங்கினா இன்னைக்கு 10% ஏறிடுச்சு, நாளைக்கு இன்னும் ஏறும் அப்படிங்கிற கண்மூடித்தனமான பேராசை மட்டும்தான் இருக்கும். ம், நீங்க கேட்டீங்கல்ல இந்த டைம்ல எப்படி சும்மா இருக்கிறதுன்னு. இந்த யூஃபோரியா ஸ்டேஜ்ல சும்மா இருக்கிறது தான் ஒரு இன்வெஸ்டருக்கான மிகப்பெரிய டெஸ்ட். ஏன்னா இங்க நீங்க வாங்குற எந்த பங்கும் அதோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். குமிழி வெடிக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த குமிழி எப்போ வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாதே. ஒருவேளை நான் மார்க்கெட் உச்சியில இருக்கும்போது வாங்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லாமலே மார்க்கெட் சரிவு சந்திக்குது. அப்போ முதலீட்டாளரோட மனநிலை எப்படி மாறும்? இதுதான் 4வது கட்டமா? ஆமா, அதுதான் கவலை. அதாவது ஆங்ஸைட்டி. யூஃபோரியால இருந்து ஆங்ஸைட்டிக்கு மார்க்கெட் மாறும்போது ரொம்ப சத்தமெல்லாம் வராது. திடீர்னு ஒரு 5% கரெக்ஷன் வரும். அப்போ மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி டிப், மார்க்கெட் திரும்பவும் ஏறிடும், இந்த டிப்பை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாங்கி போடுவோம்னு நினைப்பாங்க. பை த டிப்னு சொல்வாங்கல்ல, அதுதான். ஆனா அது ஏறாது. ஏறாது, இன்னும் கொஞ்சம் கீழே போகும். அப்போதான் அவங்களுக்கு முறையா ஒரு லேசான பயம் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை நாம தப்பான நேரத்துல வாங்கிட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் கொஞ்ச நாள்லே பெரிய பீதியா மாறிடும். ஏன்னா 5வது கட்டத்தை சோர்ஸ்ல பதற்றம், அதாவது பேனிக் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஹர்ட் மென்டாலிட்டி, அதாவது மந்தை மனப்பான்மை முழுசா அதோட வேலையை காட்டுது. ஆமா, எல்லாரும் ஒரே நேரத்துல எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தியேட்டர்ல தீ பிடிச்சிட்டா எல்லாரும் ஒரே வாசலை நோக்கி ஓடும்போது எப்படி ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். நான் முன்னாடி கேட்ட மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் அல்காரிதம்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு செல் ஆர்டர் போட ஆரம்பிக்கும். கரெக்ட். அந்த பேனிக் செல்லிங்கோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, நல்ல பங்குகளும் சரி குப்பை பங்குகளும் சரி எதுவுமே தப்பிக்க முடியாது. எல்லாமே சரிபாதிக்கு கீழே விழுந்துடும். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு.
இந்த வீழ்ச்சி ஒரு கட்டத்துல எல்லாரையும் ஒரு இருண்ட மனநிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். அதுதான் 6வது கட்டம், நம்பிக்கையின்மை அல்லது டிஸ்பேர். இங்க இன்வெஸ்டர்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோவை பார்க்கவே பயப்படுவாங்க. மார்க்கெட் இனிமே எழவே எழாது, இது ஒரு கேம்பிளிங், நான் என் பணத்தெல்லாம் இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த பாட்டம்ல வந்து தான் பொறுக்க முடியாம நஷ்டத்துல எல்லாத்தையும் வித்துட்டு மார்க்கெட்டை விட்டே ஓடிடுவாங்க. அது எவ்ளோ பெரிய ட்ராஜடி பாருங்க. மார்க்கெட் உச்சியில இருக்கும்போது விலை அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சும் பேராசையில வாங்குறாங்க. ஆனா விலை ரொம்ப குறைவா கிடைக்கும்போது அதை வாங்காம பயந்து போய் வித்துட்டு போறாங்க. இது கம்ப்ளீட்டா லாஜிக்குக்கு எதிரான ஒரு விஷயம். கம்ப்ளீட்டா எதிரானதுதான். ஆனா இந்த இருட்டோட முடிவுல ஒரு வெளிச்சம் வருமே, அதுதான் 7வது கட்டமா? கரெக்ட். 7வது கட்டம் நம்பிக்கை, அதாவது ஹோப். எல்லாரும் வித்துட்டு ஓடுன அந்த டெஸ்பெயர் ஸ்டேஜ்ல மார்க்கெட்ல யாருமே வாங்க ஆள் இல்லைன்னு நினைக்கும்போது மறுபடியும் அந்த ஸ்மார்ட் மணி உள்ள வரும். மறுபடியும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராங்க. ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுதான் சரியான நேரம், ப்ளூ சிப் கம்பெனிகள் எல்லாம் 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லி சைலண்டா வாங்க ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகும். இது மறுபடியும் முதல் கட்டமான ஆப்டிமிசம்க்கு போய் இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த சைக்கிளை கேட்கும்போது இது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி தெரியுது. 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இதான் நடந்துச்சு. கோவிட் டைம்ல மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ இதுதான் நடந்துச்சு. ஆமா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த ரோலர் கோஸ்டர்ல இருந்து ஒரு சாதாரண முதலீட்டாளர் எப்படி தப்பிக்கிறது? எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? நீங்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ரியாலிட்டியில அதை எப்படி செயல்படுத்துறது? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெறும் அட்வைஸ்னால மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும். இந்த சோர்ஸ்ல சொல்ற வெற்றியின் சூத்திரம் என்னன்னா, ரேஷனாலிட்டி அண்ட் பேஷன்ஸ், தர்க்கமும் பொறுமையும். இதை பிராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அந்த 3வது கட்டம், அதாவது யூஃபோரியா ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, மார்க்கெட் நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்துல வரும்போது உங்க ஆட்டோ டிரைவர்ல இருந்து உங்க சலூன் கலாக்காரர் வரைக்கும் எல்லாரும் எந்த பங்க வாங்கலாம்னு பேச ஆரம்பிக்கும் போது நீங்க அலர்ட் ஆயிடணும். ஓகே. அந்த டைம்ல நீங்க புதுசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. உங்க கையில இருக்கிற பணத்தை கேஷா அப்படியே பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு நிமிஷம். கேஷா வச்சிருக்கிறதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்லையா? மார்க்கெட் இன்னும் மேல போச்சுன்னா நான் அந்த லாபத்தை இழந்துடுவேனே. அதுதான் ட்ரிக். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட்ல எப்பவும் ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும்னு. ஆனா சிட்டிங் ஆன் கேஷ் இஸ் ஆல்சோ அ பொசிஷன். அதாவது கையில பணத்தை வச்சுக்கிட்டு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு வியூகம் தான். அது எப்படி? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பத்தி கவலை இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இன்னும் 10% மேல போனா அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த குமிழி வெடிச்சு மார்க்கெட் 40% கீழே விழும்போது நீங்க அந்த வீழ்ச்சியில இருந்து உங்க கேபிட்டலை காப்பாத்திருப்பீங்க. ஆமா, நஷ்டம் வராம தடுத்திருப்போம். அது மட்டும் இல்ல, மார்க்கெட் அந்த 6வது கட்டமான டெஸ்பேர அடையும் போது மத்தவங்க எல்லாரும் பணத்தை இழந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க கையில அந்த கேஷ் ரெடியா இருக்கும். அதை வச்சு நீங்க ரொம்ப கம்மியான விலையில தரமான பங்குகளை அள்ளி போடலாம். இது கேட்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இன்னொரு சைடையும் நம்ம பார்க்கணும். பியர் மார்க்கெட்ல விலை குறையுதுன்னு வாங்குறது ஓகே, ஆனா அது கேச்சிங் ஆஃப் ஃபாலிங் நைஃப் மாதிரி ஆகிடக்கூடாது. கரெக்ட். அதாவது கீழே விழுற கத்தியை பிடிக்க ட்ரை பண்ணி கை அறுத்துக்கிற மாதிரி. மார்க்கெட் இன்னும் கீழே போயிட்டு இருந்தா என்ன பண்றது? இந்த சோர்ஸ்ல ஆவரேஜிங் பத்தி என்ன சொல்றாங்க? நல்ல கேள்வி. ஒரு பங்கு விலை கீழே போகுதுன்னு கண்மூடித்தனமா வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிகளை மட்டுமே அந்த இறங்கு முகத்துல வாங்கணும். அதான் நான் சொன்னேன், வெறும் சைக்காலஜி மட்டும் பத்தாது, லாஜிக்கும் வேணும்னு. 2வது, உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே அடியா பேனிக் ஸ்டேஜ்ல போட்டுடக்கூடாது. மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகி அந்த 7வது கட்டமான ஹோப் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணணும். இதுதான் சரியான முறையில போர்ட்ஃபோலியோவை ஆவரேஜிங் டவுன் பண்றதுக்கான வழி. ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸை விட ஹியூமன் சைக்காலஜி தான் அதிகமா நம்பி இருக்குன்னு நல்லா புரியுது. சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இதுவரைக்கும் சொன்னதை நம்ம லிஸ்னர்களுக்காக ஒரு சின்ன சம்மரியா கொடுக்க முடியுமா? ஷோர். மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சாராம்சம் இதுதான். நீண்டகால அடிப்படையில மார்க்கெட் எப்பவுமே மேலதான் போகும். ஆனா அந்த பயணத்துல இடையில வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே மனிதர்களோட பயம் மற்றும் பேராசையால உருவாக்கப்படுறது. ஒரு புத்திசாலியான முதலீட்டாளரா நீங்க செய்ய வேண்டியது, கூட்டத்தோட கோவிந்தா போடாம கொஞ்சம் தள்ளி நின்று
மார்க்கெட்டோட எமோஷனல் ஸ்டேஜா அனலைஸ் பண்றது தான். கம்பெனியோட அடிப்படை தகுதிகளை எப்படி ஆராயறீங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை இந்த சந்தை போக்குகளுக்கும் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. எல்லாரும் ஆசைப்படும்போது நீங்க பயப்படணும், எல்லாரும் பயப்படும்போது நீங்க ஆசைப்படணும். இதுதான் வெற்றியோட சீக்ரெட். வாவ், வாரன் பஃபெட்டோட ஃபேமஸான கோட்டை ரொம்ப ஆப்டா இங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த சோர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த அலசலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு முக்கியமான கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியை நான் இங்க வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம ரொம்ப நேரமா மார்க்கெட் அப்படிங்கிறது மனித உணர்ச்சிகள், பயம், பேராசை, மந்தை மனப்பான்மை இது எல்லாத்தாலையும் எப்படி இயங்குதுன்னு டீப்பா அனலைஸ் பண்ணோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஏஐ மற்றும் அல்காரிதம்களோட காலம். ஆமா. இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்கிற பலாயிரக்கணக்கான ட்ரேடிங் கம்ப்யூட்டர்களால மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடக்குது. இந்த இயந்திரங்களுக்கு பயம் கிடையாது, பேராசை கிடையாது, எந்த எமோஷன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல என்ன நடக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் இது. இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த 7 கட்ட உணர்ச்சி பூர்வமான சுழற்சியை முழுசா அழிச்சிட்டு மார்க்கெட்டை ரொம்ப லாஜிக்கலா மாத்திருமா? இல்ல, இதை விட கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி யோசிச்சா, மனிதர்களாகிய நம்மோட பேனிக், நம்மோட பேராசை, காக்னிட்டிவ் பயாஸ் இது எல்லாத்தையும் அந்த ஏஐ கத்துக்கிட்டு அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம உணர்ச்சிகளோட விளையாடி முன்ன விட ரொம்ப வேகமா நம்மள ட்ராப் பண்ணுமா? இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்ல இனிமே மனித உணர்ச்சிகள் ஜெயிக்குமா இல்ல இயந்திரங்களோட லாஜிக் ஜெயிக்குமா அப்படிங்கிறது உங்க முதலீட்டு பயணத்துல நீங்க தொடர்ந்து தேட வேண்டிய ஒரு கேள்வி. இந்த டீப் டைவ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். மார்க்கெட்டை இனிமே வெறும் நம்பர்ஸா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற சைக்காலஜியும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க கூட இந்த அலசல்ல டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து கத்துக்குவோம்.